அதாவது மார்க்கெட்டில் உங்களுக்கு எப்பயாச்சு சரியா ட்ரேட் பண்ணுறப்ப ஃபீலிங் வந்திருக்கா? அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் இல்லை. இந்த சார்ட்டு மேலே போயிடும், அர்ஜென்டாக மேலே போயிடும் அப்படின்னு பை எடுக்கிறதும், இல்லை இது இன்னும் கீழே வந்துடும் அப்போ இதை எக்ஸிட் பண்ணுறது தான் பெட்ரு அப்படின்னு சொல்லி எக்ஸிட் பண்ணுறதும், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ பேசிக்காக உங்களுக்கு தான். ஏன்னா இது எமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்செப்ட் பேசப்படுது. நீங்கள் எமோஷனலாக வீக்காக இருக்கீங்க பிரதர், அதனால் லாஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து எமோஷனல் ட்ரேடிங்கை ஓவர் கம் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய விஷயங்கள் பேசப்படுது. கரெக்டாக? அப்போ இந்த வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஃபுல் வீடியோ பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். 15 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம், ஏன் 30 நிமிஷம் கூட ஆகலாம். பட் யாரும் சொல்லித்தராத விஷயங்கள், யாரும் சொல்லாத விஷயங்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நான் ஓனாக உட்காந்து இதெல்லாம் அனுபவிச்சதுனால பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து கண்டினியூஸாக ஒரு 5-6 சீரியஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களை புரிந்து கொண்டு எதனால் லாஸ் ஆகிறாங்க, ஏன் லாஸ் ஆகிறாங்க, அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சீரியஸில் தான் இது ஒரு 7வது வீடியோன்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடி உள்ள 7 வீடியோ பார்க்கலாம், அதையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிக்காக புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய எமோஷனல், அதாவது ஹியூமன்ஸோட எமோஷனோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டு தான் இந்த அல்கரிதம், எது இந்த ட்ரேடிங்கான அல்கரிதம் இல்லை இந்த சார்ட்டுக்கான அல்கரிதம் அப்படிங்கிறது டிசைன் பண்ணப்பட்ட ஒன்று. அப்போ இதை நம்மளால மாத்திர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன்ஸ்னாலே எமோஷனல் ஆனவங்க தாங்க. சரியா? ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்களே எமோஷனலாக உள்ளவங்க தான். எனக்கு கோபம் வந்தால் தான் நான் மனுஷன். சரியா? கோபம் வரலன்னா மனுஷன் கிடையாது. எனக்கு வந்து கண்ணீர் வந்தால் தான், அழுக வந்தால் தான் நான் மனுஷன், இல்லைனா மனுஷங்களுக்கு கிடையாது. மிருகம் என்ன, கோபம் வருதா, கண்ணீர் வருதா, நார்மலாக அது வந்து கோபப்பட்டு கடி சாப்பிட்டு போயிடுது, அப்படிலாம் நான் பண்ணல. அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்களும் நம்ம தான். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் தான் அங்கே நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிறோம். என்னப்பா ட்ரேடிங்கை பேசிட்டு நான் லைஃபை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். ஸோ பேசிக்காக இங்கே வந்து உண்மையிலே நம்ம வந்து எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸ்போஸாக பண்ண போகிறோம். இதை டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு தெளிவாக ஒன்று புரிஞ்சாங்க, நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சரியா, நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது வந்து ட்ரேடிங்காக பில்ட் பண்ணப்படலை. நம்மளுடைய ஸ்கூல் படிக்க எஜுகேஷனாக இருக்கலாம், இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, இல்லை காலேஜில் ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நான் ட்ரேட் பண்ண முடியுமா? நான் வந்து ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், ஐஏஎஸ் படிச்சதுனால நான் ட்ரேட் பண்ண முடியுமா? இல்லை வந்து நான் டாக்டர் படிச்சிருக்கேன், அதனால ட்ரேட் பண்ண முடியுமா? நான் வந்து படிக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் 1ஆம் கிளாஸ் கூட போகல பிரதர், நான் வந்து படிக்கவே இல்லை, என்னால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஃபீல்டில் எல்லாருமே பண்ணுறாங்க. சரியா? அதாவது ஒரு வாசிக்க கூட தெரியாத ஒருத்தர், சரியா, அதாவது ஏன் வாசிக்க கூட தெரியாது அப்படின்னா, நிஃப்டிங்கிறத வாசிக்கணும். கரெக்டாக? குரூட் ஆயிலுங்கிறத வாசிக்கணும், நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறத வாசிக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் கூட எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் கூட மார்க்கெட்டில் எப்படி பை பண்ணணும், எப்படி லிமிட் ஆர்டர் போடணும், எப்படி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு, தெளிவாக புரிஞ்சாங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது இது வந்து நார்மலாக எனக்கு படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இது வந்து டே பை டே லேர்ன் பண்ணிக்கக்கூடிய, எடுத்த உடனே இப்படி தான் பை பண்ணணும், செல் பண்ணணும் லேர்ன் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் டே பை டே அவங்க ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும்போது அவங்களுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அப்போ நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக இங்கே வந்து ட்ரேடிங்காக பில்ட் பண்ணப்படல. அது வந்து உங்களுடைய நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது வந்து பிரெயின் வந்து உங்களுடைய ட்ரேடிங் நாலேஜை வந்து அக்வயர் பண்ணி உங்களுடைய நீங்கள் எப்படி ட்ரைனில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்களாக டெவலப் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான். தெளிவாக புரிஞ்சுங்க, நீங்களாக டெவலப் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம நார்மலாக ஓகே இயற்கையாகவே நம்மளுடைய பிரெயின் அப்படிங்கிறது வந்து எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது, டிசைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா சர்வைவலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது தன்னைத்தானே தற்காத்துக் கொள்பவன் அப்படிங்கிறது தான் மனுஷன். சரியா புரிஞ்சாங்க? நான் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள என்னனாலும் பண்ணுவான் அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசிக்கிற அளவுக்கு தான் நம்மளோட பிரெயின் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சாங்க. அப்போ இங்கே சர்வைவல் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பிரெயினோட ஆக்டிவிட்டியாக இருக்கு. என்னப்பா ராகுல் ட்ரேடிங்னு சொல்லிட்டு பிரெயினை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரெயின் தான் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ எமோஷனலாக பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரெயினை தான் பேசணும், பிரெயினை தான் புரிஞ்சுக்கணும். இந்த பிரெயினை தான் நீங்கள் முதல்ல ட்ரெயின் பண்ணணும். எதுக்கு ட்ரெயின் பண்ணணும்? ஒரு ட்ரேடிங்கை வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை அதை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகிறதுக்கும் உங்களுடைய பிரெயினை தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் தான். அப்போ டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இங்கே ஒரே வழி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ மெயின்லி இது வந்து சரியா, இது வந்து நல்லது சரியா, நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். அதாவது நமக்கு ப்ராஃபிட்டும் வந்திருக்கலாம், லாஸும் வந்திருக்கலாம். இப்போ நம்ம லாஸ்லேயே பழகிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயின் லாஸுக்கு பழகிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே?
இதுல இருந்து ஓவர் கம் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயமானு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயங்கள் கிடையாது. சரி, ரொம்ப ஈஸியான விஷயங்கள் கிடையாது. இப்போ நீங்க 3 வருஷமா ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒரு இடத்துல ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருப்பீங்க, லாஸ் ஆயிருப்பீங்க. அந்த லாஸ் உங்களுக்கு பெருசா தெரியாம போயிருக்கலாம். பட் ஓவரால நீங்க உட்காந்து கணக்கு பண்ணும்போது ஐயோ லாஸ் ஆகிட்டே இருக்குமே அப்படிங்கிற ஃபீலிங்கே வராம நிறைய பேர் உட்காந்து ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் எங்க அண்டர்ஸ்டாண்டிங். இந்த டிசைனுமே ஓகே, இந்த மார்க்கெட்டோட டிசைனுமே இதுக்கு தான் வந்து இப்படிதான் அல்கரிதமும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. சரியா? இதுல இன்னொரு நம்பிக்கை, நல்லது நடந்துரும். சரியா? அவர் வந்தா நல்லது நடந்துரும், இவர் வந்தா நல்லது நடந்துரும், அந்த கடவுள் காப்பாத்துவாரு, இந்த கடவுள் காப்பாத்துவாரு. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எவரும் வந்து உங்களை காப்பாற்ற போறது கிடையாது. அப்ப நீங்களே உங்களை காப்பாத்திக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்களே உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உண்டு. இப்போ யாரும் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கறதுனாலயோ இல்லை யாரும் வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுனாலயோ நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா ஆயிட முடியாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். ஓகே, இது அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து பை பண்ணுங்கன்னு சொல்லுது, ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க அப்படின்னு சொல்லுது, ஒரு இடத்துல வந்து டார்கெட் வைங்கன்னு சொல்லுது. ஓகே, இதை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 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 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணிருக்கீங்க. சரியா? ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஒரு வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ பெருச்சு. ஒரு வாரம் கழிச்சு, சரியா, ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த திங்கக்கிழமை மண்டே மார்க்கெட்டுங்கிறது ஒரு சைடு வேஸ்லையோ இல்லை வந்து ஏதோ ஒரு அன்கண்டிஷனல்னாலையோ எந்த ஸ்டார்டிங்குமே 100% விட்னிங் ரேஷியோ கிடையாது அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சாங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது, ஒரு 2 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுடைய எமோஷனல் அப்படிங்கிறது வந்து இங்கே தான் கிரியேட் ஆகுது. ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் இருக்குமோ, ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்குமோ அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே சந்தேகம் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே தான் வருது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே வந்துருக்கோம். இந்த டீட்டெயில் வீடியோ இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சாங்க. சரியா? ஸோ இங்கே நம்மள பல பேர், சரியா, நம்மள பல பேர் நிறைய விஷயத்தை நம்ம ட்ரேடிங்கில் ஃபீல் பண்ணியிருப்போம். கரெக்டாக என்ன ஃபீல் பண்ணியிருப்போம்? ஒரு ட்ரேடை எடுத்துட்டு, சரி, ஒரு ட்ரேடை எடுத்துட்டு இப்போ நான் ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கிறேன். மார்க்கெட் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்கு. சரி, ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்கு. நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்? இல்லை மார்க்கெட் மேலே வந்துடும், மேலே வந்துடும், மேலே வந்துடும், மேலே வந்துடும் பிலீவ் பண்ணுவேன். ஓகே, அப்படி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இல்லை வந்துடும், பாசிட்டிவ் வந்துடும். அதுவும் அதே மாதிரி மார்க்கெட்டுங்கிறது அதே மாதிரி நான் வாங்கின இடத்துக்கு வரும். சரி, வாங்கின இடத்துக்கு வரும். ஐயோ மேலே வந்துடாதா, வந்தால் காஸ்ட் டு காஸ்ட் வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மனநிலைமை என்ன ஆகுனா, இல்லை எப்படி லாஸ்ட்ல இருந்து மேலே வந்துருச்சுல, எப்படி ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துரும். ஒருவேளை அது 1000 ரூபா ப்ராஃபிட்டே கொடுத்தாலும் என்ன மனநிலைமை வரும் அப்படின்னா, இல்லை எப்படி ஒரு 3000 4000 டார்கெட் கொடுத்துரும் அப்படிங்கிற மனநிலைமை வரும். ஓகே, ஆனால் ரியாலிட்டி என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படிங்கிறத ரியாலிட்டி. இது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டில் உள்ள சார்ட் தான். ஓகே, அங்கேயே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நிஃப்டியோட சார்ட் தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சரியா, இன்னொரு விஷயம், நான் ஏன் இங்கே என்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்மள பல பேர் எப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்க மாட்டோம். கடன் மூவ் ஆகிறத பார்த்து, சரியா, கடன் மூவ் ஆகிறத பார்த்து இல்லை இன்னும் வேகமாக மூவ் ஆயிரும், இல்லை போயிடும், நான் ஒருவேளை அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிடுவோமோ, இதைத்தான் வந்து ஃபோமோன்னு சொல்கிறேன். சரியா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே, ஒருவேளை நான் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறோம். இப்படி என்ட்ரி எடுக்கிற பட்சத்தில் தான் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு அகனிஸ்டாக நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கேயுமே தான், இங்கேயுமே தான், இங்கேயுமே தான். ஓகே, அங்கேயா தான், இங்கேயா தான், அங்கேயா தான். அதுக்குன்னு கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டில் இருக்கிறதுல கீழே என்ட்ரி எடுத்து வச்சு 1:1 1:2க்கு மேலே டார்கெட் ஹிட் பண்ண முடியாமல் ஹையர் எக்ஸ்பெக்டேஷனில் உட்காந்து அகைன் அதை எஸ்எல் வாங்கிட்டு உட்காந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில். சரி, அவங்கள எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு இருக்குது. அப்போது இதை வந்து நான் அர்ஜென்ட்ல என்ட்ரி எடுத்தனா அர்ஜென்ட்ல என்ட்ரி எடுக்கல அப்படிங்கிறது புரிஞ்சா. பட் நம்மள பல பேர் ஓகே அதான் லோல எடுத்த என்ட்ரி எப்படி இருக்கு, நம்மள பல பேர் ஐயோ மேலே பெருமான ஹைல என்ட்ரி எடுக்கிறோம். அப்போ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றது எங்க இருக்கும், எவ்வளவு இதா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சாங்க. அப்போ பேசிக்கா எல்லா மார்க்கெட்டும் இந்த மார்க்கெட் வால்டலா இருக்கு, இப்போ நியூஸ் பேஸ்டா இருக்கு, வார் பேஸ்டா இருக்கு, அப்படிங்கிற எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் எல்லா மார்க்கெட்டா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்காங்க. ஓகே, சட்டக்கட்டாக நினைஞ்சு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பலன் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஃபேன் போட்டு ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. சரியா, அதாவது ரெக்கார்ட் பண்ணுற மூஞ்சி ஃபுல்லாக வேத்து வடியுது, பேசும்போது வாயிலெல்லாம் வடியுது. சரி ஓகே, பட் ஃபுல்லாக லேர்னிங்காக போகாமல் கொஞ்சம் ஃபன்னியாகவும் போவோம் அப்படின்ட்டு கான்செப்டுக்குள்ள போயிடலாம். அப்போ மிஸ்டேக்ங்கிறது வந்து பேசிக்காக இந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்தால், அதாவது ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு மிஸ்டேக்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. தெளிவாக புரிஞ்சாங்க. ஒரு ட்ரேடராக நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிறப்ப ஒரு சில தப்புகள் நடக்கு, அது வேற விஷயம். ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கிறப்பவே நம்ம மிஸ்டேக்ங்கிறது ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய என்ட்ரியே இங்கே மிஸ்டேக்காக தான் இருக்குது. கரெக்டாக மிஸ்டேக்காக தான் இருக்குது. ஏன் மிஸ்டேக்காக இருக்குது, எங்கே அர்ஜென்ட்டாக மேலே போயிருமோ அப்படின்னு மேலே வச்சு என்ட்ரி போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல என்ட்ரி போட்டேன் அப்படின்னா அது ஆப்போசிட்டாக கீழே வரும்போது இல்லை இன்னும் மேலே வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா என் என்ட்ரி கரெக்டு தான், மார்க்கெட்டு தப்பெல்லாம் கிடையாது, என் என்ட்ரி கரெக்டு தான் அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஒருவேளை 50-50 ரேஷியோல ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வருது. 50-50 ரேஷியோல சொல்கிறேன். 50% மேலே வருது, இல்லை 50% ஆப்போசிட்டாக போயிருது. 50% மேலே வந்து வச்சுக்கோங்க, மேலே வருது. அப்போவுமே நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை.
அது இன்னும் மேலே போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உட்காந்துருக்கேன். இதனால தான் ஸ்டார்டிங்கில் அது அப்படி இருந்தால் நம்பிடுவோம், இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கைக்காக தான் நம்ம பிரெயின் வந்து படைக்கப்பட்டது. பேசிக்காக நம்ம வந்து நம்பிக்கை 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 அதானே எல்லாம் அப்படின்னு வாழ்ந்தவங்க தான், அப்படின்னு வாழ்றவங்க தான். ஸோ அதனால தான் அந்த கான்செப்டை மெயினாக சொன்னேன் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் என் வீடியோட எண்ணில் சொல்கிறேன். சரியா? அப்போ பேசிக்கா இந்த மார்க்கெட் அப்படிங்கிற அல்காரிதமே எப்படி பில்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோமோ ட்ரேடர்ஸ் தான் ஹியூமன்ஸ் எடுப்பாங்க. அதாவது ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுமே ஹியூமன் தான், பட் அவங்க வந்து ஆர்டர் போடுறதுக்கு நிறைய சிஸ்டமேட்டிக்கா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகே, அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஆல்கோ ட்ரேடிங் ஒன்று யூஸ் பண்றோம். கரெக்டா? ஆல்கோ ட்ரேடிங்கிறது வந்து 90ஸ்லேயே இருக்கு. கரெக்டா? நான் வேணா உங்களுக்கு போட்டோ காமிச்சிடறேன். ஏன்னா உங்களுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறத ஒன்று காமிச்சா தானே. ஆல்கோ ட்ரேடிங் அவைலபிள் இன் 1990s அப்படின்னு போடுமா? ஓகே, 90ஸ்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை ஆல்கோ ட்ரேடிங்கை பெருசாக பேசுகிறாங்க. அது 2015-16 காலகட்டத்துக்கு அப்புறம் பெருசாக பேசுகிறாங்க. அதாவது அவங்க வேண்டான்னு தூக்கி போட்ட ஒரு விஷயத்த நம்ம இப்போ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது யார் அவங்கன்னா இன்ஸ்டியூஷன் வேண்டான்னு தூக்கி தரப்பட்ட விஷயம். அவங்க வந்து ஆல்கோ ட்ரேடிங்கை எதுக்காக ஒரு 1970ஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறது தான் மெயின் ஆர்டர், எலக்ட்ரானிக் ஆர்டர் சிஸ்டம். சரியா? இப்போ வந்து அவங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆர்டரை ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து ஆல்கோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆல்கோங்கிறது வந்து இங்கே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால தாங்க இப்போ நான் பாருங்களேன், ஆல்கோ நல்லா இருக்கும், இந்த ஆல்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10-15 ப்ரொமோஷன் வந்திருக்கும். என் ஆல்கோ ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, அதை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, என் ஆல்கோ இப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஒரு 10-15 ப்ரொமோஷன் வந்திருக்கும். இல்லை இண்டிகேட்டரை வித்துருக்கலாம். இப்போ இண்டிகேட்டர் அப்படின்னு எடுக்கிறோம். சரி, அப்போ இண்டிகேட்டருங்கிறது இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள அட்வான்ஸ் சிஸ்டம் வச்சுக்கோமே. இப்போ இண்டிகேட்டரை வந்து நான் ப்ரொமோட் இண்டிகேட்டரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லாமல் இண்டிகேட்டர் நம்புங்க அப்படின்னு சொல்லி நானும் ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணி வித்துருந்தேன் அப்படின்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக இருப்பேன். பட் இங்கே ஒரு 15 நிமிஷம் நான் வீடியோ இந்த ஆப்போசிட்டாக எல்லாம், அதாவது எப்படி நீ 99% பண்ணாமல் 1% ஒருத்தர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதனால தான் வீடியோ பெருசாக ரீச் ஆகலை அப்படிங்கிறது எனக்கே புரிய வருது. பட் வேற வழி இல்லை, இதை பண்ணாதான் ஒரு இடத்துல மாற்றங்கிறது ஒரே இடத்துல நடந்தது கண்டினியூஸாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எனக்குமே தெரிஞ்சுதான் நான் உட்காந்து பண்ணுறேன். யூஸ் போகுது போல அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். பட் என்னால் முடிஞ்ச நல்லா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. அப்போ ஆல்கோங்கிறது வந்து இன்ஸ்டியூஷன் ஒன்லி ஃபார் ஆர்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அல்காரிதமாக கொடுக்கறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் போயிடும். ஏன் ஒர்க் ஆகாமல் போயிடும் சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரிய வரும். இல்லை அதை பற்றி தனி வீடியோ வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கான தனி வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ பேசிக்காக இங்கே வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து அவசியங்கள் கிடையாது. அது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ட்ரேடிங்னா நான் வந்து 10 என்ட்ரி போட்டேன். ஓகே, 10 என்ட்ரி போட்டேன் அப்படின்னா 10 என்ட்ரியும் எனக்கு வின்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். எனக்கு வந்து அது தேவையில்லை. பேசிக்காக புரிஞ்சுங்க, 10 என்ட்ரியில் எனக்கு 3 என்ட்ரி வின்ல இருந்து 7 என்ட்ரி லாஸ்ட்ல இருந்தாலும் நான் ஓவராலாக ப்ராஃபிட் இருந்தேன் அப்படின்னா சரியா, இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. சரியா, தெளிவாக புரியுங்க. அப்போ எனக்கு தேவைப்படுறது வந்து 10ல் 10 வின்னு கிடையாது, 10ல் 3 வின்னு இருந்தால் போதும். இல்லை எனக்கு வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்குது, 10ல் 5 இருந்தால் போதும். சரியா, 10ல் 5 இருந்தால் போதும். இதனால தான் எல்லா கோர்ஸ் செல்லர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரியா, கோர்ஸ் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுப்போம், மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுப்போம், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சொல்லி கொடுப்போம் சொல்லி டாபிக் ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு டாபிக் ஆட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலான ஸ்ட்ராட்டஜிங்கிற டாபிக் அவங்கள்ட்ட மேஜரான பீப்புள்கிட்ட கிடையாது. அப்படி இருந்திருந்தா இதை கோர்ஸாக வித்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறேன். பட் நம்மளும் இதை பண்ணுவோமே, பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து மெயினாக தேவைப்படுறது, வின் பண்ணுறதுக்கு மெயினாக தேவைப்படுறது, நான் 10ல் 10 வின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. நான் 10ல் 1 வின் பண்ணாலும் உருப்படியாக வின் பண்ணணும், அதை தங்க மெடலாக வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே போதுமானது. அப்போ வந்து உங்களோட பிரெயின் வந்து இவ்வளோ நேரம் பேசின விஷயத்தில் எமோஷனல் அப்படிங்கிற வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பேசணும். கரெக்டாக? பட் நான் உண்மையான கான்செப்ட்டுக்கு இப்போ வரேன். இல்லை, இப்போ நான் உண்மையான கான்செப்ட்டுக்கு வரேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போ தேவைப்படுது, இந்த எமோஷனலாக அவாய்ட் பண்ணுறதுக்கு, இப்பெல்லாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. கரெக்டாக? அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லணும், நான் எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும். கரெக்டாக? எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும், இதுக்காக தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மெயினாக தேவைப்படுது. சரியா? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். ஒரு காயின், சரியா, ஒரு காயினை வந்து ₹1 காயின் இருக்கு, அதை வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணுறீங்கன்னா வானத்தை நோக்கி. இப்போ இந்த ஐபிஎல்ல டாஸ்லாம் போடுறாங்க. கரெக்டாக? டாஸ் போடுறாங்க. இது வந்து ஹெட்ஸும் விழலாம், டெயில்ஸும் விழலாம். இதோட வின்னிங் ரேஷியோ, சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 50-50. சரியா? எதாவது இப்போ சிஎஸ்கே வின் பண்ணணும், இல்லை ஆர்சிபி வின் பண்ணணும் வச்சுக்கோமே, பஞ்சாயத்து ஆயிரப்போது. அதுக்கப்புறம் இல்லை மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணணும், இல்லை ஆர்சிபி வின் பண்ணணும். கரெக்டாக இப்படி வச்சுக்கோமே. ஓகேவா? ஸோ ஒன்று இப்போ நான் வின் பண்ணலாம், இல்லை நீங்கள் வின் பண்ணலாம். நம்ம 2 பேரும் டாஸ் போடுறோம் அப்படின்னா நான் வின் பண்ணலாம், நீங்கள் வின் பண்ணலாம். இப்போ 50-50 ரேஷியோ. ஆனால் மார்க்கெட்டுங்கிறது வந்து 50-50 ரேஷியோவில் உள்ளது கிடையாது. மார்க்கெட் 50-50 ரேஷியோவாக இருந்தால் இங்கே ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்று தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது? கால் ஆப்ஷனில் ஒரு ப்ரீமியமையும், சரியா, சியில் ஒரு ப்ரீமியமையும், பியில் ஒரு ப்ரீமியமையும் நான் வந்து
எடுத்து வச்சுட்டு உட்காந்துடலாம். இப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. சரி, இங்கே ஆள் இருக்குது, இல்லைலாம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல ப்ராஃபிட் வந்துருமா அப்படின்ட்டு நீங்கள் காயின் டாஸ் பண்ணுறதுல 50-50 ரேஷியோவில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் இங்கே வந்து இது நீங்கள் கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் சேர்த்து ஒரே டைம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே 0 தான் ஆகும். ஓகே, ரெண்டுமே 0 தான் ஆகும். அதுவும் இல்லாமல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் டிக்கெட் ஒன்று இருக்குது, 0 அப்படிங்கிறது 1000 அப்படிங்கிறது புரிஞ்சாங்க. அப்போ இதனால தான் இதை 0 ப்ராபபிலிட்டி கேம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, 0 ப்ராபபிலிட்டி கேம். பட் இதை வந்து நம்ம கேம் கிடையாது, பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் எத்தனை பேர் பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிஸ்னஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆகிறப்ப உட்காந்து யோசிச்சிருக்கணும். ஏன் லாஸ் ஆகுது, எதனால லாஸ் ஆகுது, எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். நம்மள பாதி பேர் இதை பண்ணுறதே கிடையாது. அப்போ தெளிவாக புரிஞ்சாங்க, இது வந்து லக்கு பேஸ்டானது கிடையாது. இப்போ நீங்கள் காயினை டாஸ் பண்ணுறதுல கூட லக்கில் உங்களுக்கு வந்து விழுந்துடலாம். அப்போ இந்த ட்ரேடிங்கிறது வந்து லக்கு பேஸ்டானது கிடையாது. பட் நம்மள பல பேர் என்ட்ரியை போட்டுட்டு இந்த ட்ரேடு மேலே வந்துடும், இல்லை இது கீழே போயிடாது அப்படின்னு லக்கை பேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்குமே தவிர ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இங்கே உட்காரல. இங்கே தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் தேவைப்படுது. சில மெயின் கான்செப்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ எது இங்கே இம்பார்ட்டன்ட், சரி, இப்போ எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பர்ஃபெக்ட் இடத்துல நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க, நான் நோட் பண்ணுறேன். ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கான செட்டப். சரியா, இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கான செட்டப் எப்படி இருக்குன்னா, நான் ஏன் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், சரியா, நான் ஏன் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம். சரியா, ஏன் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், ஏன் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், நான் ஏன் இதெல்லாம் எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற 3 விஷயத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது. எதுக்கு, என்ட்ரி எடுக்கிறதுக்கு. சரியா, இதுக்கப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. சரியா, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லாரும் சொல்றதை நான் ராகுல் கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் வந்து எதனால இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். சரியா, ஏன்னா மார்க்கெட்ல நீங்க எப்ப என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் எப்ப எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு ஸ்டடி சொல்லுது. என்ன ஸ்டடி சொல்லுது அப்படின்னா, லாஸ்ட் ட்ரேடை ஹோல்ட் பண்றதை விட, சரியா, லாஸ்ட் ட்ரேடை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிடுறாங்க, ஆனா ப்ராஃபிட் ட்ரேடை அவங்களால ஹோல்ட் பண்ண முடியல. அதாவது 6000 ரூபா 7000 ரூபா மைனஸ்ல இருக்கிறப்ப என்னால் ஹோல்ட் பண்ண முடியுது. பட் 500 ரூபா ப்ராஃபிட்ல பார்க்குறப்ப இல்லை, எங்கே ஒருவேளை என்னோட இது மைனஸ் லாஸ்ட்ல போயிருமோன்னு சொல்லிட்டு 500 ரூபா புக் பண்ணிட்டு வந்துடுறேன். பட் அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் போயிருது. கான்செப்ட் புரியுதா? இது வந்து ஒரு ஸ்டடியே சொல்லுது. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கு இதெல்லாம் உட்காந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் இப்படி தான் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட அல்காரிதம்ங்கிறது ஒர்க் ஆகும். அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அதை கீழே போகிறப்பையும் இல்லை மேலே போகிறப்பையும் ப்ராஃபிட்ல போகிறப்பையும் எங்க எக்ஸிட் ஆகணும், எங்க நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது. சரியா, அது போக சரியா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்? இப்போ நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்றேன் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய் நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கரெக்டா, நான் எடுத்த உடனே கம்ப்ளீட்டா 1 லட்ச ரூபாயும் போட்டுருவேன், என்னோட என்ட்ரி செட்டப் கரெக்ட், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்ட், எப்படி பார்த்தாலும் இவ்வளவு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கேட்டு 1 லட்ச ரூபாய் உள்ள போட்டுருவேன் அப்படின்னா அது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாள்தனம். கரெக்டா, அப்போ இவ்வளவுதான் எடுக்கணும், இந்த இடத்துல தான் எடுக்கணும், இவ்வளவு லிமிட்டா தான் எடுக்கணும், அப்பதான் என்னால லாங் ரன்ல பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. கரெக்டா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் நிறைய பேருக்கு தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. நான் வந்து 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன், ஓகே, 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன், இதை வந்து 2% ரிஸ்க் தான் எடுப்பேன் அப்படிங்கிறது வந்து மணி மேனேஜ்மெண்ட் கிடையாது. இப்போ வந்து 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன், அடுத்த நாள் 1,10,000 ப்ராஃபிட் ஆச்சு, இந்த 10,000 எப்படி நான் மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதா மணி மேனேஜ்மெண்ட். இது வந்து ஒரு பெரிய கான்செப்டே இருக்கு. நம்ம இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வீடியோ வேணா நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, மணி மேனேஜ்மெண்ட் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து அதுக்கான செப்பரேட் வீடியோ மேக் பண்ணி போடும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, தெளிவாக சொல்லிக்கிறேன். அப்போ பேசிக்காக இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே எனக்கு ப்ராப்பராக இருக்கிறப்ப, சரி, இது எல்லாமே எனக்கு ப்ராப்பராக இருக்கிறப்ப நான் எங்கே எமோஷனல் ஆவேன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரியா எனக்கு வந்து ஒரு என்ட்ரி செட்டப் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல நான் வந்து இந்த காரணத்தினால ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து வால்யூம் வந்து ரேஸ் ஆனதுனால, சரியா, வால்யூம் ரேஸ் ஆனது ஆகி கிரீன் கலர் கேண்டில் இருந்ததுனால எனக்கு இந்த இடத்துல பை கிடைச்சிருச்சு. சரியா, இப்போ எனக்கு வந்து எங்க இருக்கிறதுலே வால்யூம் லோவா இருந்திருக்கு, இங்க இருந்திருக்கு. கரெக்டா, எனக்கு இங்க இருக்கிறதுலே வால்யூம் லோவா இருந்திருக்கு. அப்போ இந்த லோ வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது என்ட்ரி கிடையாது, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க. இதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, 1:2 இல்லை 1:1 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1:1 வச்சுக்கிறேன். எங்க ஸ்டாப் லாஸ் எங்க, ஓகே, 1:1 அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோமா. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கண்மூடித்தனமா, அதாவது வீடியோ ப்ரிப்பேர் பண்ணலாம் வரல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே அப்படின்னு ஆன் ஸ்பாட்ல சொன்னதான். வீடியோ எடிட்லாம் கிடையாது, எடிட்லாம் இருக்காது. 1:1 எக்ஸாக்டா ஹிட் ஆயிருக்கா, ஆயிருக்கு. கரெக்டா, எக்ஸாக்டா ஹிட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா ஆயிருக்கு. நான் வச்சிருக்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நீங்க எதை வேணா, இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது எனக்கு தெரியாது, இதை பற்றி சம்மந்தம் கிடையாது, அந்த ஃப்ளோல வந்ததுதான் 1:1 அப்படிங்கிறது ஹிட் ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. கரெக்டா, அப்போ இந்த இடத்துல வந்து நான் எமோஷனலா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷனலா ஒன்றுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஸ்டாப் லாஸ் செட் பண்ணப்பட்டது, என்னோட டார்கெட் செட் பண்ணப்பட்டது. நான் வேலை பார்க்குறேன் பிரதர், இருந்தாலும் உங்க பிறகு நான் வந்து
ஃபோனை வந்து ட்ரேடு போட்டுட்டு என்னால் அங்கே வேலையை ஃபோக்கஸ் பண்ண முடியல பிரதர், எடுத்து என்னாச்சுன்னு தான் பார்க்கணும்னு தோணுது பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுறது கரெக்டான இடத்துல எஸ்எல், இதனால தான் இங்கே எஸ்எல் போடுறேன், இதனால தான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன், இதனால தான் இங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் பக்காவான ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரே பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மோஸ்ட் ப்ராபப்ளி காமன் பீப்புள் ப்ரைஸ் ஆக்ஷன், ஐசிடி, எஸ்எம்சி, இந்த மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, மேக்டி, ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லாருடைய பர்டிகுலர் ஆர்டரும் ஒரே செல்ல தான் இருக்கும். கரெக்டாக இப்போ நான் ஒரு இது சொன்னேன் வால்யூம் பேஸ் பண்ணி, இப்போ இது வந்து இப்போ நான் வந்து ஒருத்தன் தான், இப்போ ஸ்டான்ஃபோர்டில் வந்தது ஒரு வாட்டி வந்துச்சு கரெக்டாக, ஒரே ஒருத்தன் தான் அது. இப்போ நீங்கள் 10 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் தெரியும். பட் இந்த மேக்டி, ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸும் தெரியும். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 0 ப்ராபபிலிட்டி தான். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், எஸ்எம்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் கோர் செல்லர்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒன்றை தவிர யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நான் புதுசாக உட்காந்து கண்டுபிடிச்சேன்னு எவனும் கண்டுபிடிக்கல. ஓகே, ஆனால் நம்மகிட்ட இருக்கு, சரி, நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஒருவேளை இதை நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் அவைலபிளாக இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்டுக்கங்க. ஸோ நான் அங்கே வந்து எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்க போகிறதுலாம் கிடையாது. சரி, எனக்கு ஒரு சில கொஸ்டின் இருக்குது, நான் ஏன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்? சரி, அப்போ நம்ம என்ட்ரி டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா, இதனால என்ட்ரி, அதே மாதிரி நான் ஏன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், எதனால எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கன்வின்ஸாக இருந்தால் மட்டும், அதாவது நான் ஃபீஸ் வாங்கிட்டு தான் எடுக்க போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் ஃபீஸ் வாங்கினாலும் எதுக்காக வாங்கினேன், ட்ரேடராக பேசுவோம், சரி, ப்ராப்பர் ட்ரேடராக பேசுவோம். இப்போ தெளிவாக புரிஞ்சுங்க, இந்த மாதிரி காமனான யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த 2026 ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நல்ல பெரிய நமக்கு என்ட்ரியே இங்கே பயங்கரமாக தான் இருக்குது. ஏன் வீடியோக்கில் வந்துருச்சு, எங்கனாலும் லூப் ஹோல் வந்து நமக்கு திருப்பி உலகம் வந்து ஒரே இடத்துல சுற்றி வந்துடும். ஏன் உங்களோட என்ட்ரியே இங்கே பயங்கரமாக தான் இருக்குது. அப்போ என்ட்ரியே பயங்கரமாக இருக்குது அப்படின்னா போக இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை இந்த மாதிரி செட்டப்லையும் இதையும் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10-12 நிமிஷம் பேசணும் இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இதை டீட்டெயிலான வீடியோ போடணும், நான் வந்து பார்க்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒருத்தர் பண்ணாலும் சரி 10 பேர் பண்ணாலும் சரி அதுக்கான வீடியோவை நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். ஏதோ சந்தேகங்கள் இருந்துச்சு எனக்கு கமெண்ட்லையும் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பர்சனலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அவைலபிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிவிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பதிவுகளை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம்.